ஆண்டவர் உலக ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இறை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். ஆவிக்குரிய வரங்கள் என்ற தலைப்பை நம்ம தொடர்ந்து 3 வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 4வது வாரத்தில் இந்த ஆவிக்குரிய வரங்கள் எப்படியாக செயல்படுகிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதில் ஆவிக்குரிய வரங்களை நம்ம விவரித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தீர்க்க தரிசன ஊழியம், போதிக்கிற ஊழியம், புத்தி சொல்லுகிற ஊழியம், பகிர்ந்து கொடுக்கிற ஊழியம், தலைமைத்துவ ஊழியம், இரக்கம், நாணத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்ந்த வசனம், குணமாக்கும் வசனம், தீர்க்க தரிசனம், ஆவிகளை பகுத்தறிதல், ஆவிகளை பகுத்தறிந்து அந்நிய பாஷைகள் பேசுதல், அந்நிய பாஷைகளை பேசி மக்களுக்கு புரிய வைக்கிற வரம். அல்லேலூயா. இதெல்லாம் ஆவிக்குரிய வரங்களாக இந்த வேதாகமத்தில் செயல்படுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆவிக்குரிய வரங்கள் எப்படி பயன்பட வேண்டும் என்று சில வசனங்களை நம்ம பார்த்து அதற்கு என்ன பண்ணலாம், தீர்மானம் செய்யலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ரோமர் 12 6வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. நமக்கு அருளப்பட்ட வரத்தின் பிரகாரம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அதுக்கான என்ன பண்ணணும், விசுவாச பிரமாணத்துக்கு ஏதுவான தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு சொல்றேன். தீர்க்க தரிசனம் வரம் படிச்சிருக்கிறீர்களா? தீர்க்க தரிசனம் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துவதா அல்லது துக்கப்படுத்துவதா அப்படின்னு பார்க்கணும். தீர்க்க தரிசனம் என்பது ஒரு வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய விசுவாச பிரமாணத்தை வளர்த்தெடுக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. சபைக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், கொடுக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு உண்மையா வாழறோம். சபையில் உள்ள தீர்க்கதரிசி சொல்லுகிற போதகர் சொல்லுகிறார், நாளைக்கு நீ மரித்து போய் விடுவாய் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றார். அப்படின்னா நானே மறுத்து போறதுக்காக இந்த நாள் சபைக்கு வரணும், நானும் நடக்கணும், என் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறேன், என்னை காப்பாற்றுறதுன்னு ஏசு வந்தாருன்னு சொல்றீங்க, என்னையா தீர்க்கதரிசனம் செத்துருவன்னு சொல்றீங்களே, மரித்து விடுவாய்ன்னு சொல்றீங்களா, இது என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் வராது. அப்ப தீர்க்க தரிசனம் எப்படி சொல்ல வேண்டும், தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதா இருக்கும்? தீர்க்க தரிசனம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனம். தேவன் என்ன சொல்லுவார்? மற்றவர்களை சாகடிக்க சொல்லுவாரா? தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்றவர்களை வாழ வைக்க சொல்லுகிறவர் தான் தேவன். அல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசனம் எசேக்கியா புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு நீ மரித்து விடுவாய்ன்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. உடனே நம்ம சுவர் பெருமா திரும்பி ஜெபிக்கும் போது 15 ஆண்டு காலம் அவருக்கு கூட்டி தருகிறார். அல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனம் என்பது துக்கத்தோட சொன்னாலும் கொஞ்ச நேரத்தில் சந்தோஷத்தை புதுப்பிக்கக்கூடியதா மாறும். அல்லேலூயா. ஒரு மனிதன் விசுவாசத்துல வளர வேண்டும், அப்படியாக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஒரு குடும்பம் தீர்க்க தரிசனம் சொல்றதுனால பிரிந்து விடக்கூடாது. தீர்க்க தரிசனம் சொல்வதனால ஒரு சபை கெட்டு விடக்கூடாது. தீர்க்க தரிசனம் சொல்வதனால ஒரு சபை அழிந்து விடக்கூடாது, ஒரு குடும்பம் அழிந்து விடக்கூடாது, ஒரு ஆத்மா கெட்டு போய் விடக்கூடாது, ஒரு ஆத்மா பின்மாற்றத்தில் போகக்கூடாது. தீர்க்க தரிசனம் என்பது விசுவாசத்தை கை கொண்டு விசுவாச பிரமாணத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை தேவன் என்ன பண்றாரு சொல்லுகிறார். 8ஆம் வசனம் வாசிங்க. புத்தி சொல்லுகிறவன், புத்தி சொல்லுகிறதுல டீச்சிங் பண்றவன் சரியான பண்ணணும், புத்தி சொல்லுகிறவனா இருக்கணும். பகிர்ந்து கொடுக்கிறவன் என்ன பண்ணணும், வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கிறவனா மாறணும். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஆகாரம் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் கரெக்டா என்ன பண்றாங்க, பீஸ்லாம் வர மாதிரி போட்டு முடிப்பான். ஒரு சிலர் 10 பேர் கிட்ட காலி பண்ணுறோம். அப்போ பகிர்ந்தளிக்கிறதுல கூட ஆறு முகம் பார்க்காம அப்படி பகிர்ந்தளிக்கக்கூடிய கிருபை நம்மளுக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா. சாப்பாடு போடுறது ஒரு வரம்னு சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்றது ஒரு வரம்னு சொல்றாரு, புத்தி சொல்றது ஒரு வரம்னு சொல்றாரு, அதுங்களுக்கு சேவை செய்வது ஒரு வரம்னு சொல்றாரு, இரக்கம் செய்வது ஒரு வரம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கு தானே கிஃப்ட். அல்லேலூயா. கிஃப்ட் நீங்க வாங்குறீங்க,
அந்த கிஃப்ட்டை நீங்களே வீட்டில் வச்சுக்க முடியுமானா முடியாது. கிஃப்ட் என்பது, பரிசு என்பது மற்றவர்களுக்கு தருவது தான் பரிசு. அல்லேலூயா. அப்படியாக இந்த வேதத்தை நம்ம பார்க்கும்போது மற்றவர்களுக்கு தருவதுதான் பரிசு அப்படின்னு சொல்லி இந்த வேதம் சொல்லிக்கிறது. அப்போ இந்த தீர்க்க தரிசன வரங்களையும், சுகமளிக்கும் வரங்களையும், அந்நிய பாஷைகளையும், பரிசுத்த வரங்களையும், பரிசுத்த காரியங்களையும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளை அல்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இதுதான் நீங்க பின்பற்றக்கூடியவர்களாக மாறணும். இதுதான் நீங்க செயல்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுதலோ, அந்நிய பாஷை பேசுதலோ, இரக்கம் காண்பித்தலோ, போதித்தலோ, புத்தி சொல்லுதலோ, பகிர்ந்து கொடுக்கிற ஊழியத்திலையும், தலைமைத்துவ ஊழியத்திலையும் நாம் பங்கு பெறுகிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாபனம் பண்ணணும். வியாபனம் பண்ணி மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? பகிர்ந்தளிக்கிற ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும்? செய்கிறவர்களாக இருக்கணும். இந்த பகிர்ந்தளிக்கிற ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இந்த புத்தி சொல்லுகிற ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறதா இருக்கும். அதற்கு நீங்க பாத்திரவான்களா இருக்கீங்க. அல்லேலூயா. அதான் கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசி. வரங்களின் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் வரதா இருக்குது. அல்லேலூயா. நான் இந்த சபையை சார்ந்தவன், அந்த சபையை சார்ந்தவன், நான் இவ்வளவு போய் உயர்ந்த சபையை சார்ந்தவன் சொல்லி பெருமை எடுத்துக் கொள்வதற்கு இங்க இடம் இல்லை. ஆவியானவர் ஒருவர் தான். எந்த சபையா இருந்தாலும் ஆவியானவர் தான் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. நான் இங்க இருக்கிறேன், இங்க உறுப்பினரா இருக்கிறேன். எங்க சர்ச்சை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பெரிய சர்ச்சு, என் பாஸ்டர் தான் பெரிய பாஸ்டர் உலகத்திலேயே, அவர் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்றத உடைய ஆவியானவர் ஒருவர் தான் பெரியவரா இருக்கிறாரு. அவர் தான் நம்ம வழி நடத்தக்கூடிய ஆளா இருக்கிறாரு. அவர் யாரு கொடுக்குறாரோ அவங்க தான் பெரியவங்க. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. கவனிங்க அன்பான கருத்து பிள்ளைங்களே, உணவளிக்கிற சபையோ, ஆகாரம் போடுற சபையோ, இல்ல இலவசங்களை கொடுக்கிற சபையோ, மக்களுக்கு தேவையான மாம்சத்துக்குரிய காரியங்களை கொடுக்கிற சபையை பெரியதல்ல. தேவனுடைய வார்த்தை கொடுத்து அவங்க அதில் வளர்ந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களா, அந்த சபை தான் பெரியது. அந்த சபை தான் உங்க இருதயத்தில் இருக்குது. நீங்களே அந்த ஆலயமா என்ன பண்றீங்க? இருக்கிறீங்க. உங்க ஆலயத்திலிருந்து நீங்க எழும்ப வேண்டும். இருதயம் ஆலயமா என்ன பண்ணுகிறது? இருக்கிறது என்று இந்த வேதாகமம் சொல்லுகிறது. அதே போல கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. முதலாவது அப்போஸ்தலர்களையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பாஷைகளையும் என்ன பண்ணாரு? ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிற முதலாவது ஊழியம் என்னன்னா அப்போஸ்தல ஊழியம். அதான் நம்ம என்ன பண்றோம்? முதல் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கப்புறமா தான் எல்லா ஊழியங்களும் என்ன பண்ணிட்டு வருகிறது. நம்ம ஊழியங்களின் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரு. வரங்களின் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வரங்களை குறித்து எதுக்கு நான் பேசுறேன் அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க. வரங்கள் முக்கியமானதல்ல, கனிகள் முக்கியமானது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வர ஒருத்தருக்கு இல்ல, அவங்க பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கலாம். அன்பு ஒருத்தருக்கு இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அந்நிய பாஷை ஒருத்தருக்கு இல்ல, பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கலாம். சமாதானம் இல்லாம பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு சுகமளிக்க வர இல்லை, ஆனா சாந்த குணம் அவனுக்குள்ள இல்லை அப்படின்னா அவன் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வரங்கள் வேற, கனிகள் வேற. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த வரங்களையும் இந்த கனிகளையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. வரங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது, கனிகள் உங்களுக்குள் வளருவது. அல்லேலூயா. அப்போ
கனிகள் உங்களுக்குள்ள வளர்ந்தா நீங்க புசிக்க போறீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க போறீங்க. வரங்கள் உங்களுக்குள்ள வந்தா மற்றவர்களுக்கு மட்டும் கொடுக்க போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் அது செயல்படாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்க நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், வரங்களையும் கனிகளையும் நீங்க வித்தியாசப்படுத்தி மற்றவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற கிஃப்ட் தான். வரன்னா கிஃப்ட் தான், தானம். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி இந்த பைபிள் சொல்லுகிறது. அதனால மேஜிக்லாம் நிறைய இருக்குது. மேஜிக் வேற, வரங்கள் வேற, வித்தை வேற, வரம் வேற. நல்லா புரிஞ்சுங்க. வித்தை என்பது ஏமாற்றுதல், மறைத்தல். பொருள் என்ன சொல்றது அப்படின்னா மறைத்தல், மறைத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நடக்காத ஒண்ணு நடக்கிற மாதிரி சொல்றதுதான் வித்தை. ஆனா வரம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்டு தேவனால் செயல்படுத்தப்படுவதுதான் வரம். அல்லேலூயா. எத்தனையோ சபைகளுக்கு போறோம், எத்தனையோ சபைகளை நம்ம போயிட்டு சாட்சிகளை கேட்கிறோம். என்ன சாட்சி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சபைக்கு போனேன், எனக்கு உடம்பு சுகம் இல்லாதது, சுகம் கிடைத்தது. இந்த சபையில நல்ல வார்த்தை கேட்டேன், நான் நல்லா இருக்கிறேன். இந்த சபையில வந்து எனக்கு அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது சொல்றோம். அல்லேலூயா. ஆனா நான் அப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்க விரும்பல. சுகம் என்பது கர்த்தர் கொடுப்பது. நான் எப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த சபைக்கு போறேன், நான் திருடுறது இல்லை. இந்த சபைக்கு போறேன், நான் விபச்சாரம் பண்றது இல்லை. இந்த சபைக்கு போறேன், நான் என்ன பண்றேன், தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிறேன். இந்த சபைக்கு போனதுனால நான் என்ன பண்றேன், என்னுடைய எல்லா நடவடிக்கைகளையும் மாற்றிக்கொண்டேன். அப்படிப்பட்ட சாட்சிகள் இன்னைக்கு தேவைப்படுது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ற பாவிகளுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ற, விடுதலை தர, சுகம் தர, அற்புதம் செய்யற, அடையாளம் செய்யற அப்படின்னு சொல்லி. ஆனா கடைசி ஒரு வார்த்தை சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. மனம் திரும்பினாதான். மனம் திரும்பாதே எல்லாரும் சுகத்தை உங்களுக்கு தருவாரு. வரங்கள் மனம் திரும்பாமே கிடைக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். வரங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும், ரேஷன் அரிசி எல்லாருக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் ரேஷன் கார்டு எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா நம்ம போய் வாழ்வாரு நம்மளுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அப்போ வரங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும், கிருபைகள் தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் கிருபை இருக்கும். அந்த கிருபை நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒருத்தருக்கு டீச் பண்றோம், போதிக்கணும் அப்படின்னா அவங்க அதை கேட்கணும், முதல்ல நம்மளை மதிக்கணும். அதுக்கான வரங்களை நம்ம பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கான சொசைட்டியில் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பிரகாரம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆதி ஆகமத்துல எருதாவுல நான் சொல்றேன் அப்படியே, ஆபிரகாம் அவருடைய மனைவி சாரா 2 பேர் இருக்கிறாங்க. எத்தனை தூதர்கள் அவங்க வீட்டுக்கு வராங்க? 3 புருஷர்கள் என்ன பண்றாங்க, அவரை தேடி வருகிறார்கள். அப்பொழுது ஆபிரகாம் ஓடி மாட்டு மந்தை ஓடி ஒரு இளம் கன்றை பிடித்து அதை அடித்து அதை அவருக்கு சமைத்து புசிக்க கொடுத்தார் என்று சொல்லுது. 3 படி மெல்லிய மாவை எடுத்து அப்பம் சுட்டு, அதான் நீங்க சொல்ல பரோட்டா சுட்டு அவர் என்ன பண்றாரு, சுட்டு என்ன பண்றாரு, அந்த கொடுக்க ஆரம்பிக்கிறார். நல்லா அருமையான ஆகாரம் செய்து அவருக்கு என்ன பண்றாங்க, சாப்பிட கொடுக்குறாங்க. அவருக்கு திருப்தியா சாப்பிட்டு என்ன பண்ணாது அப்படின்னு தெரியல. அப்பதான் சொல்றாங்க, அடுத்த உற்பத்தி காலகட்டத்துல ஒரு குமாரனை அணித்துக் கொண்டு இருக்கும். அல்லேலூயா. கவனி நன்மான கருத்து. வரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க வரமா கேட்டு உங்களுக்கு வேணும்னா, உங்க வரங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட அப்படின்னு சொன்னா, நீங்க உபசரிக்கிறவர்களாக, விருந்தோம்பல் பண்பை பெற்றிருக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. விருந்தோம்பல் பண்பை பெற்றிருக்க வேண்டும். அதுதான் சாராருக்கு அந்த பண்பு இருந்தது. அவங்க என்ன பண்றாங்க, உடனே எல்லாத்தையும் பிசைந்து அடித்து அதை ரெடி பண்ணி என்ன பண்றாங்க, கொடுக்கக்கூடியவர்களாக மாறினாங்க. ஆகவே கர்த்தர் என்ன பண்ணாரு, அவர்களுக்கு அடுத்த உற்பத்தி காலகட்டத்துல ஒரு ஈசாக்கை கொடுத்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில ஈசாக்கு மட்டும் இல்லை, நீங்க நினைக்கிற எல்லா காரியங்களும் செயல்படணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் விருந்தோம்பல் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கொடுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு வேதம் என்ன பண்ணுது சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க இந்த எலிசாவை பார்க்கும்போது அவர்கள் இருவரும் என்ன பண்றாங்க, பெத்தேலுக்கு போறேன், நான் கில்காலுக்கு போறேன்,
நான் எங்கே போறேன் அப்படின்றது. அவர் எங்க போனாலும் நான் விடவே மாட்டேன், உன்னையே பின்தொடர்வேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க கூட இயேசுவை என்னைக்கு ஆண்டவரே நீங்க கொஞ்சம் உட்காருங்க, நான் கொஞ்சம் வேற வேலை பார்த்து வரணும் போனீங்கன்னா உங்க கூட அவர் இருக்க மாட்டார். அவரை பின்தொடர்கிறவர்களாக மாற வேண்டும். அப்பதான் இரட்டிப்பான வரங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். அப்பதான் இந்த வரங்களை பெற்றுக்கொள்வீங்க. இந்த வசனங்கள் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்களாக இருக்கும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் இச்சை அடக்கமா இருப்பாரு. அது போல இந்த வரங்களையும் இந்த கனிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நீங்க அதோடு இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது இச்சை அடக்கம் உள்ள காலகட்டமா இருக்க வேண்டும். சாந்த குணமுள்ளமா இருக்கிற காலகட்டமா இருக்க வேண்டும். உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய பாதையிலிருந்து மாறிவிடக்கூடாது. நமக்கான பாதை ஒன்றுதான். அவர் நமக்காக தெரிந்து வைத்திருக்கிற பாதை ஒன்றுதான். நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆடவைகள் சேவையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற பாதை தான். அந்த பாதை தேவனை காணணும். அந்த பாதையில உங்களை ஓட வைக்கிறார். அந்த பாதையில உங்களை வழிநடத்துகிறார். அந்த பாதை மிகவும் சிறந்தது. அந்த பாதை மிகவும் உயர்ந்தது. அந்த பாதை அழகான நீங்க நினைக்கிற எல்லா காரியங்களும் அந்த பாதையில செயல்பட ஆரம்பிக்கும். அவர் சொல்றாரு, உன் நினைவில் என் நினைவு அல்ல, உன்னை மேலான நிலைமையில் நான் தூக்கி வைக்கிறேன். உன் நினைவுகள் குறுகியது, உன் எண்ணங்கள் குறுகியது, உன் சிந்தைகள் குறுகியது. அதை விட பல லட்சங்களுக்கு கோடிகளுக்கு மேலாக உன்னை நான் உயர்த்தி வைக்கிறேன், உன்னை கண்மலை மேல் உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அனுதினமும் அழுது கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் கண்ணீராக இருக்கிறது. இந்த கடன் பிரச்சனை எப்பொழுது மாறும்? இந்த கண்ணீர்கள் எப்பொழுது மாறும்? என் தேவைகள் எப்பொழுது முடிவடையும்? என் வியாதிகள் எப்பொழுது மாறும்? என் வறுமைகள் எப்பொழுது மாறும்? என் கணவர் எப்பொழுது மாறுவார்? என் பிள்ளைகள் எப்பொழுது மாறும்? என் குடும்பத்துல இப்படியான சூழ்நிலை இருக்கிறது, என் மனைவி எப்பொழுது மாறுவாங்க அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றது, நான் மாறாதவர், என்றும் மாறாதவரான இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. ஒருவேளை உங்களுடைய சேட்டைகளினால நீங்க மாறி போயிருக்கலாம். உங்களுக்கான பாதையை நீங்கள் மாற்றிருக்கலாம். உங்களுக்கான வழியை நீங்கள் தீர்மானித்திருக்கலாம். தேவையானது ஒன்றே, மரியாதை. தன்னை விட்டு இடம்போது நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எப்பொழுதும் மாத்தாள போல புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரிகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், லபன் கத்திட்டு இருக்கிற சகோதரிகளே, இது இல்லாதன்னு சொல்ற பார்க்க உங்களை பார்த்து நான் சொல்றேன், தேவையானது ஒன்றே, மரியாதை. தன்னை விட்டு நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீ என்ன பண்ணலாம்? வரலாம், பொறிக்கலாம். ஆனா நீ வரதும், நீ பொறிக்கிறதையும், நீ சமைக்கிறதையும் என் வானத்தை அண்ணாந்து பார்த்து என்னால செய்து விட முடியும். 5 அப்பத்தையும் 2 மீன் 5000 பேர் உடனே போஷிக்க முடியும். நீ வந்திருந்து 30 பேர் தானே, அதை பத்தி நீ கலங்காத. தேவையானது ஒண்ணு, உன் சாப்பாட்டுக்காகவோ, உன்னுடைய அப்பத்துக்காகவோ, உன்னுடைய மீனுக்காகவோ நாங்க வந்து உட்கார்ந்தல. தேவையானது ஒன்று, நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். நீயோ பற்பல வேலைகளை கொடுத்து கவலைப்பட்டு கலந்து கொண்டிருக்கிறாய. வரம் தேவைப்படுகிறது, கனி தேவைப்படுகிறது. அந்த வரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லம் உனக்குள்ள இருக்கணும். நீ மற்றவங்களுக்கு சாப்பாடு தான் கொடுக்க முடியும். ஆனா அந்த சாப்பாடு என்னால கொடுக்க முடியும்? அற்புதத்தால் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நீங்க சமைக்கிறத வரத்தினால எங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. நீ சமைச்சு கொடுக்குறத, நீ சம்பாதிச்சு கொடுக்குறத எங்களால் என்ன பண்ண முடியும்? வரத்தினால கொடுக்க முடியும். அது என்ன வர அப்படின்னா, நீ வருவாளோ பக்கோட வேலைகளை கொடுத்து ஆண்டவரே நீ சொல்ல வேண்டாமா, இவ்வளோ பேர் வந்துருக்கோம், அவளுக்கு கொஞ்சம் கவலை இல்லாமல் இருக்கிறேன், நான் மட்டும் கஷ்டப்படுறேன் அப்படி மரியாதை கவலைப்பட்டுக்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இருமா போதுமா, மரியாதை தன்னை விட்டு நல்ல பங்கு தெரிஞ்சுட்டாரு. நீ சாப்பாடு செஞ்சு போட்டு போயிட போற, ஒன்னா தெரியும். சாப்பாடு செய்யக்கூடாதா? ஜபத்திலே தான் இருக்கணுமா? எந்தெந்த டைம்ல செய்யணுமோ அந்தந்த டைம்ல செய்யணும். எந்தெந்த டைம்ல வார்த்தை இருக்குதோ அந்தந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஆட்களை நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா. காலம் ஃபுல்லாக தான் சாப்பாடு செய்யற, காலம் ஃபுல்லாக தான் வேலைக்கு போற, காலம் ஃபுல்லாக தான் என்ன பண்ற? உலகத்துக்கு ஓடா வழித்து கொண்டு இருக்கிற,
காலம் ஃபுல்லாக தான் நோட்டீஸ் கொடுக்குறாங்க உனக்கு, காலம் ஃபுல்லாக தான் நீ ஃபங்க்ஷனுக்கு போற, காலம் ஃபுல்லாக தான் நீ ட்ரெஸ் பண்ற, என்ன பிரயோஜனம்? பறவைகளை பார், அவை விதைப்பதும் இல்லை. அல்லேலூயா. புல் பூண்டுகளை பார், அதெல்லாம் சேர்ப்பதும் இல்லை. அவை போல அழகு மேனி எனக்கு இல்லையே. சாலமோனோட இருக்கிற ஆனந்தது இல்லையே ராஜா. அல்லேலூயா. நான் சொல்றேன் உங்களுக்கு, அவைகளை பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதை போஷிக்கிற தேவன், உன்னையும் போஷிக்க அவர் வளம் கொண்டுகிறாரு. அதான் சொல்றேன், உடனே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கானு. நீங்க கஷ்டப்பட்டு நீங்க முன்னேறிடுவீங்கன்னா நீங்க முன்னேறி தான் பாருங்களேன். அல்லேலூயா. உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் இடஜன பந்துகளையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். கையில ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு புள்ள இல்ல. அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, மேல பார், எவ்வளவு பெரிய வானம், அதுல எவ்வளவு நட்சத்திரம் இருக்குது. கீழே பார், கடற்கரை மணல் இருக்குது. வானத்தின் நட்சத்திரங்களை போலவோ கடற்கரை மணல் அத்தனை ஆகும். உன்னை என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதி ஆக்குவேன். தட்டுங்க கரங்களை. அல்லேலூயா. நம்பிக்கிறாங்க இல்லையா? அல்லேலூயா. செஞ்சாரா இல்லையா? செய்திருக்கிறா. அல்லேலூயா. நடந்ததா இல்லையா? நடந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத இருக்கலாம், ஆனா வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு இல்லையா? அது உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் சிறந்தவரா இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏர் ஓட்டுங்க எலிசாவை அபிஷேகம் பண்ணி அழைக்கிறார். 12 சால் ஏர் ஓட்டுகிற எலிசாவை கர்த்தர் அழைக்கிறார், வா என்னை பின்பற்றி வா. 14 வரங்களை கொடுக்கிறார் அல்லவா? 14 அற்புதங்களை செய்கிறார் அல்லவா? இன்னைக்கு நீ எந்த வேலை செய்திருந்தாலும் சரி, எந்த பணி செய்திருந்தாலும் சரி, வரங்களை கொடுப்பதற்காக அவர் அவனை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போய் பலவீனமா உட்கார்ந்து பிள்ளையே இல்லாத அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிற பில்காலையும் சில்பாலையும் பார்த்து சொன்ன சாரால் அந்த 3 புருஷர்களை பார்த்த உடனே கை காலம் துடிக்கிறது. புட்ரா மாட அட்ரா அப்பத்தை அப்படி அடக்கி கொடுத்ததுனால அந்த ஆசீர்வாதம் தான் ஈசாக்கு. அல்லேலூயா. அவர்கள் மாத்திரம் இல்ல, வேலைக்காரர்களுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. வேலைக்காரர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். போகும்போது அவ்வளோ புட்டு சாப்பிட்டாங்கன்னா சொல்றதுன்னு தெரியல, சொல்ல முடியாத தென்னறி சொன்னதுதான் ஈசாக்க பெருவாயம் பார்க்குதல். அல்லேலூயா. கர்த்தருடைய தீர்மானங்களோடு தேடி வரும்போது தூங்கி கொண்டு இருக்காம, அசட்டை பண்ணி கொண்டு இருக்காம, சோர்வாகவும் பலவீனமாகவோ அவர் வரவேற்காமலையும் அவருக்கு விருந்தோம்பல் செய்யாமலையும் உட்கார்ந்து இருப்பாயானால் உன் ஆசீர்வாதம், உன் சுகம், உன் பலன், உன் வரங்கள் உன்னை விட்டு போய்விடும். அன்பான சகோதரிய, அன்பான சகோதரர்கள், வரவேற்க வேண்டும், கைதட்டி வரவேற்க வேண்டும். அல்லேலூயா. அதை சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். விருதைத்து கொடுங்க, உங்க சிந்தையை கொடுங்க, உங்க எண்ணத்தை கொடுங்க. அல்லேலூயா. அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட என்ன பண்ணுவேன்? பிரவேசிப்பேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கவில்லை, நான் என்ன பண்ண மாட்டேன்? பிரவேசிக்க மாட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அவர் உங்களுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா நானா கேட்டீங்கன்னா, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா எல்லாமே உங்களுக்குள்ள செயல்படும். அல்லேலூயா. நம்ம சபையில இது வரைக்கும் ப்ராப்பர்ட்டிக்கோ அதை தீர்க்கதரிசன ஊழியம் பண்றவங்களையோ இல்ல சுகம் அளிக்கிறவங்களையோ கூப்பிட்டு வந்து உங்களுக்கு சுகம் அளிச்சிருக்குன்னா, அல்லேலூயா. எங்க சபையில ஒருத்தருக்கு பேய் பிடிச்சு இருக்குது ஐயா, எங்க சபையில இருக்கிற எங்க கிராமத்துல ஒருத்தருக்கு தீர்க்கதரிசனம் வேணும் ஐயா, நீங்க வந்து சொல்லுங்க ஐயா, யாருன்னா வேற வீட்டுல கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்குன்னா, சுகம் அளிக்கிறதா இருந்தாலும் நான் ஜெபம் பண்ண சுகம் கிடைக்கும், அற்புதம் செய்யறதா இருந்தாலும் ஜெபிக்கும் போது சுகம் கிடைக்கும், வார்த்தைகளை சொல்றதா நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ தேவன் உனக்குள்ள வந்துட்டாருன்னா எல்லா வரங்களும் ஆட்டோமேட்டிக்கா செயல்படும்.
செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வா, ஒரு கார் ஒன்று இருக்குது. அந்த கார் எப்படி ஓடணும்னா, நம்ம எந்தெந்த ஊருக்கு போறோமோ அந்தந்த ஊருக்குலாம் திரும்பணும். அந்த கார் நம்ம எந்தெந்த ஊருக்கு போறோமோ அந்தந்த ஊருக்குலாம் போகணும். அதான் கார். ஆனா இந்த ரோலருடைய வேலை என்ன? ரோடு மட்டும் தான் இருக்கும். பயணம் போகிறது செட் ஆகாது. என்ன பண்ணோம்? ஸ்ட்ரைட்டா போவோம், மறுபடியும் ஸ்ட்ரைட்டா வரும். ஸ்ட்ரைட்டா போவோம், மறுபடியும் ஸ்ட்ரைட்டா வரும். அதான் ரோலருடைய வேலை. அது முடிச்சுட்டு அது வாரம் கட்டுவாங்க. ஆனா நாம் எப்படி பண்றதா இருக்கோம்னா, பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ பல லட்சங்கள் கொடுத்து அதை என்ன பண்ணக்கூடாது, ஒரே வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது. பல வேலைக்கு பயன்படுத்தணும்னு சொன்னா நமக்கு தேவையானது ஒன்று. மதியம் நல்ல எடுப்படாத நல்ல பங்கை என்ன பண்ணா தெரிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. அப்ப பல வேலைகள் உங்கள் மூலமா கிரியை செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஜபம் தான் எல்லாத்துக்கும் பேஸ். அல்லேலூயா. இது பண்ணாம நீங்க என்ன பண்ண முடியாது, ஜபத்தை என்ன பண்ண முடியாது, வரங்களை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. உங்க வீடுகளில் கணவனும் உங்க மனைவியோ ஜபிக்கலன்னா அவர்களுக்குள் பாவம் இருக்கும். அல்லேலூயா. பாவம்னா தவறு செய்வது மட்டும் பாவம் இல்லை, ஜபிக்காமல் இருப்பதும் பாவம் தான். ஆராதனை வராமல் இருப்பதும் பாவம் தான். உங்க பிள்ளைகள் ஜபிக்காமல் இருக்கிறாங்கன்னா பாவம் தான். அல்லேலூயா. இது நீங்க என்ன பண்ணுவோம், புரிந்து கொண்டு நடக்கிறவர்களாக மாற வேண்டும். இதான் வரங்கள் சொல்லுகிறது. வரங்கள்னா சாதாரண ஒரு மனிதனுக்கு கிடைத்து விடாது. இந்த வார்த்தை என்ன பண்ணணும், கேட்டு அதன் பிரகாரம் பயனடைகிறவங்க என்ன பண்ணணும், இந்த வரங்கள் என்ன பண்ணணும், செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வரங்களில் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அந்த வரங்களை நம்ம எவ்வளவு செயல்படுத்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வரங்களை என்ன பண்ணலாம், பல்வேறு விதங்கள் என்ன பண்ணலாம் நம்ம செயல்படுத்தி முடியல. அன்பான காரணம் பிள்ளைங்களே, இந்த வரங்கள் வெவ்வேறு விதமா என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தலைமைத்துவம் என்பது ஒரு வரம் தான். திறமையான தலைவர், திறமையான நிர்வாகம் பண்றது, இதெல்லாம் ஒரு வரமான பண்றாரு, செயல்படுகிறார். இரக்கம் செய்யறதா ஒரு வரம் தான். மக்கள் மேல் இரக்கம் உள்ளவர்களா இருக்கும், இது ஒரு வரம் தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. விசுவாசமும் ஒரு வரம் தான். ஞானத்தை அறிவிக்கும் வசனமும் ஒரு வரம் தான். அறிவின் வார்த்தைகளை சொல்றதும் ஒரு வரம் தான். குணமாக்குதும் ஒரு வரம் தான். அற்புத வல்லமையும் ஒரு வரம் தான். ஆவிகளை வேறுபடுத்துதலும் ஒரு வரம் தான். அந்நிய பாஷையில பேசுவதும் ஒரு வரம் தான். உதவி செய்தலும் வரம் தான். அல்லேலூயா. வரங்கள் எப்படி இவ்வளவாக செயல்படுகிறது. இன்னும் நிறைய வரங்கள் இருக்கிறது. அந்த வரங்கள் எல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆளுகையில் செயல்படுறது தான் வரும். தேவனுடைய அனுமதியில் செயல்படுறது தான் வரும். தேவனுடைய அர்ப்பணிப்பில் செயல்படுறது தான் வரும். வரத்தை தானா எடுத்து பயன்படுத்த வரம் அல்ல. நீங்களா ஒரு மேஜிக் செய்வது வரம் அல்ல. பிசாசு விதத்துல பெற்று செய்வதெல்லாம் வரம் அல்ல. தேவன் அனுமதியோடு, தேவ ஜபத்தோடு, தேவ புரிதலோடு, தேவனுடைய ஒத்துழைத்தலோடு, தேவனுடைய அபிஷேகத்தோடு செய்வதுதான் வரும். அல்லேலூயா. அப்போ லூசிபர் இயேசுவின் ஸ்தானத்தை அடைய நினைத்தான். பாத்தீங்களா, இயேசுவின் ஸ்தானத்தை அடைய நினைத்த லூசிபரை அவர் என்ன பண்ணாரு, துரத்தினார். அல்லேலூயா. கீழே தள்ளினார். எப்படி கீழே தள்ளினாரு? அல்லேலூயா. இப்போ ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா, எனக்குள்ள பவர் இருந்தாங்க, எனக்குள்ள வரங்கள் இருந்தாதான் இந்த லூசிபரை நான் வாரம் கட்ட முடியும். அல்லேலூயா. இந்த லூசிபர் என்னுடைய பவரானவன் தான் நான் தள்ள முடியாது. அப்போ வானத்திலிருந்து கீழே தள்ளினார் இருக்குது. அப்படியா? அவனுக்குள்ள இருந்த எல்லா வரங்களையும் பிடிக்கிறாரு, அதனால தான் அவன் கீழே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்ல கேளுங்க, ஒரு மனிதனையோ உங்களுக்கு பிடிக்காதவர்களையோ நீங்க போயிட்டு கீழே தள்ளி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கான அத்தனை சொத்துக்களையும் அவனுக்கான எல்லாத்தையும் நம்ம பிடிக்கிட்டு போனா தானா அவன் கீழே விழுந்துருவான். அப்படிதான் பிசாசானவனும் கூட அவனுக்கான வரங்களையும் அவனுக்கான வல்லமைகளையும் அவர் பிடுங்கி விட்டாரு. அவன் செய்வதெல்லாம் மேஜிக் தான் செய்து கொண்டிருக்கிறான், பயன்படுத்த வேலை தான் செய்து கொண்டிருக்கிறான், வாயிலே பேசிக் கொண்டிருக்கிறான், உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான், உங்களை என்ன பண்றான், வஞ்சித்து வைத்துக் கொண்டிருக்கிறான், உங்களை என்ன பண்றான், அவனுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கிறான். வெளியே வாங்க, வரங்களையும் கனிகளையும் பார்ப்பீங்க.
தேவன் பெரிய காரியங்கள் வந்து என்ன பண்ணுவார், செய்வாராங்க. அல்லேலூயா. உடனே ஒண்ணுதான், வரங்களை பெற்றுக்கொள்ளலாம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அல்லேலூயா. வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னா ஒண்ணு பண்ணீங்கன்னா எல்லா விதமான வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினா எல்லாமே கிடைக்குமா? ஆமா. மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்ற கேளுங்க. மனம் திரும்பிட்டீங்க, சபைக்கு வந்துட்டீங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீங்க, வரங்களை பெற்றுக்கொண்டீங்க, வளமைகளை பெற்றுக்கொண்டீங்க, அவருடைய வழியில வளர்றீங்க, முடிவு பண்ணி நிலைத்திருக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவீங்க, ராஜ்யத்தில் சேருவீங்க. அல்லேலூயா. முடிவு பரிந்து ரட்சிக்கப்பட்டதான் தேவனுடைய சிங்காசனத்தில் அவரோட இருக்க முடியும். நிறைய கிறிஸ்தவர்கள் பாதை என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் பொருளாதாரம், கொஞ்சம் உயர்வு, கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் எல்லாமே வந்துட்டு உடனே இயேசுவை யார் என்று மறுதளிக்கக்கூடிய காரியங்கள் வந்து விடுது. தனக்குள்ள சுய பெருமை, சுய நீதி வந்து விடுகிறது. இங்க போனா உயர்ந்தலாமா, அங்க போனா உயர்ந்தலாமா நினைக்கிறாங்க. உடனே வந்தான் மரியாதை தலைவர் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மார்த்தால பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தார். உலகம் எப்பவுமே குறிச்சிங்க பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டுதான் இருக்கும். உலகத்தினுடைய காரியங்கள்ல அதே டிவி இருக்கும், அதே இஎம்ஐ இருக்கும், அதே குடும்ப பிரச்சனை இருக்கும், அதே சொந்த பந்த பிரச்சனை இருக்கும், அதே பங்காளி பிரச்சனை இருக்கும், அதே பைசாலி பிரச்சனை இருக்கும், அதே எலெக்ஷன் பிரச்சனை இருக்கும், அதே குடும்ப பிரச்சனை இருக்கும், சண்டை இருக்கும், போராட்டம் இருக்கும், மனுஷனுடைய மாம்ச இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எல்லாம் எனக்கு போவாது. ஆனா தேவையானது தெரிஞ்சுங்கன்னா அதை விட்டு வந்துடலாம் சொல்லுவார். தேவையானது ஒன்றுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, கிருபைகள் இருக்கிறது, நல்லது இருக்கிறது, எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, பரிபூர்ணம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, எல்லா விதமான அற்புதங்கள் இருக்கிறது, அதிசயங்கள் இருக்கிறது, கொடுத்தல் இருக்கிறது, இரக்கங்கள் இருக்கிறது. இரக்கத்தின் சிகரமாக இருக்கிறாரு. உங்களை வாழ வைக்கிற தேவனத்தில் இருக்கிறார். அதனால இது தெரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உணவன் தான் ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் தன் தேசத்தையும் தன் இனத்தையும் தன் வியாபாரத்தையும் தன் வருமானத்தை விட்டு வந்து நிற்கதியா நிற்கும் போது வானத்தையும் பாரு, பூமியை பாருன்னு சொன்னாரு. 75 வருடம் கழித்து ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அந்த தேவன் இன்னைக்கும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு அவ்வளவு நாள் ஆகாதுங்க. 75 நாள்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. 75 நிமிடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. 75 நொடியில கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீ எப்போ மாறுறியோ, எப்போ ஒப்பு கொடுக்குறியோ அது கர்த்தர் செயல்படுத்தும். அல்லேலூயா. விசுவாசிகள் தகப்பனா கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கு வரங்கள் இப்படிதான் செயல்படும், வல்லமைகள் இப்படிதான் செயல்படும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வரங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். வரங்களை சரியானவர்களுக்கு கொடுங்க, சரியானவர்களுக்கு என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. சரியானவர்களுக்கு என்ன பண்ணுங்க, எளிமையானவர்களுக்கு, சிறுமியானவர்களுக்கு எல்லாரும் கொடுங்க. வரங்களை பணம் கொடுத்து வாங்க முடியாது, வரங்களை பொருள் கொடுத்து வாங்க முடியாது, இந்த வரங்களை என்ன பண்ண முடியாது, கிருபைகள் கொடுத்து வாங்க முடியாது. வரங்களை தேவனிடத்தில் உறவு வைக்கப்பட தான் வாங்க முடியும். தேவனோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ளும் போது தான் வாங்க முடியும். என்னை நோக்கி கூப்பிடுது, அப்பொழுது நீ அறியாத எட்டாவது பெரிய காரியம் வாழ்க்கையில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்ற வாக்குத்தத்தங்கள் மூலமா தான் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து வரங்களினால் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களை உயர்த்தி கனப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.